கரும்பு குழந்தை கதைகள். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொலைதூர நாட்டில் ஒரு செல்வந்தர் தனது அன்பான மனைவி மற்றும் அழகிய மகள் சிண்ட்ரெல்லாவுடன் வாழ்ந்தார். சிண்ட்ரெல்லா பேரழகி மட்டுமல்ல, அவள் புத்திசாலி, ஆர்வம் உள்ளவள் மற்றும் அன்பும் கருணையும் கொண்டவளாக இருந்தாள். அவளது சிரிப்பு சூரிய ஒளியைப் போல பிரகாசமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த மகிழ்ச்சி மங்கியது. சிண்ட்ரெல்லாவின் தாய் மர்மமான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டாள். எத்தனை முயற்சி செய்தும் குணமடையவில்லை. இறுதியில் உயிரிழந்தார். அந்த தருணத்திலிருந்து சிண்ட்ரெல்லாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறத் தொடங்கியது. அவளது தந்தை உலக புகழ்பெற்ற ஓவியராக இருந்தார். தொலைதூர நாடுகளிலிருந்து மன்னர்களும் மகாராணிகளும் அவரை அழைத்து அரண்மனை சுவர்களை அலங்கரிக்க பிரம்மாண்ட உருவப்படங்களையும் அழகிய இயற்கை ஓவியங்களையும் வரைய சொன்னார்கள். அவர் பல்வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டியிருந்ததால் வீட்டில் இருக்கும் நாட்கள் குறைந்தது. இவ்வேளையில் தன் மகள் சிறுமி சிண்ட்ரெல்லாவை கவனிக்க ஒருவரும் இல்லாத காரணமாக தந்தை ஒரு கடினமான முடிவெடுத்தார். சிறுமி சிண்ட்ரெல்லாவுக்கு தாயின் அன்பை வழங்கலாம் என்ற நம்பிக்கையில் அவர் ஒரு அழகான வசதியான பெண்ணை மணந்தார். முதலில் அனைத்தும் நன்றாகத்தான் போனது. ஆனால் காலப்போக்கில் அந்த புதிய தாயின் உண்மை நிலை வெளிப்பட்டது. அவளுக்கு இரட்டை மகள்கள் பிறந்தனர். அந்த இரு சகோதரிகளுக்கும் சேவை செய்வது சிண்ட்ரெல்லாவின் அன்றாட பணிகளில் ஒன்றாகிவிட்டது. சிற்றன்னை தன் சொந்த மகள்களிடம் புதிய ஆடைகள், இனிப்பு உணவுகள் என அன்பை பொழிந்தாள். மாறாக சிண்ட்ரெல்லாவை வீட்டு பணிக்கு அடிமையாக்கினாள். தினமும் தரையை துடைத்தல், காலணிகளை பளபளப்பாக்குதல், சகோதரிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுதல் என்று கடுமையாக உழைத்தாள். சிண்ட்ரெல்லா தனது இனிமையும் மன அமைதியும் மாறாமல் ஒரு நல்ல நாளுக்காக கனவு கண்டாள். ஒரு நாள் பறந்து விரிந்த இந்திய பெருங்கடலை கடந்து ஒரு மிகப்பெரிய சொகுசு கப்பல் செல்வந்தர்கள், வணிகர்கள் மற்றும் உயர் மதிப்புடைய விருந்தினர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த கப்பலில் சிண்ட்ரெல்லாவின் தந்தையும் இருந்தார். ஒரு தொலைதூர நாட்டு அரச குடும்பத்தினர் அழைப்பை ஏற்று ஓவியம் வரைய சென்று கொண்டிருந்தார். ஆனால் பேராபத்து ஏற்பட்டது. அந்த மிகப்பெரிய சொகுசு கப்பல் நீருக்கடியில் மறைந்திருந்த பெரிய பனிப்பாறையில் மோதி உடைந்து நீரில் மூழ்கியது. இந்த துயர செய்தி விரைவாக உலகம் முழுவதும் பரவியது. கப்பல் விபத்தில் இறந்தவர்களை நினைவு கூர்ந்து கடற்கரையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். சிண்ட்ரெல்லாவின் தந்தையும் திரும்பி வரவே இல்லை. அப்பாவின் இழப்பு சின்ன குழந்தை சிண்ட்ரெல்லாவுக்கு மேலும் துயரத்தை உருவாக்கியது. சிண்ட்ரெல்லாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. முன்பு செழிப்போடு செம்மையாக இருந்த அந்த வீடு இப்போது கலை இழந்து போன வீடாகிவிட்டது. சுவறுகள் விரிசலடைய தொடங்கின. மரச்சாமான்கள் கலை இழந்தன. ஒரு குட்டி இளவரசியாக இருந்த சிண்ட்ரெல்லா இப்போது அதே வீட்டில் அடிமை வாழ்வு நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாள். ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்திற்கு முன் அவளது பணி தொடங்கும். சூரியன் மறைந்தாலும் அவளது பணி முடிய நேரமாகும். அவள் காலில் வலியோடு தரையை துடைத்தாள், சமையல் செய்தாள், அனைத்து வேலைகளையும் செய்தாள். இருந்தபோதிலும் அவளது சித்தியிடமிருந்து பெற்றது கடுமையான வார்த்தைகள் மட்டுமே. அவளது 2 தற்பெருமை கொண்ட சகோதரிகள் புதிய ஆடைகளில் அகமகிழ்ந்து சிறந்த வாழ்க்கையை சோம்பேறிகளாக அனுபவித்தனர். ஒரு நாள் ஒரு மகிழ்ச்சியான அரசவை அழைப்பு வந்தது. அரசர் ஏற்பாடு செய்யும் சிறப்பு விழாவிற்கு அனைத்து இளம் பெண்களும் வரவேற்கப்படுகிறார்கள். அந்த விழாவில் இளவரசர் தனது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பார். சிண்ட்ரெல்லாவின் சோம்பேறி சகோதரிகள் தங்கள் தோழிகளுடன் வண்ண வண்ண ஆடைகளில் இளவரசியாகும் கனவில் மிதந்தனர். ஆனால் சிண்ட்ரெல்லாவையோ அரச அழைப்புக்கு வர தகுதியற்றவள் என்று அவள் சித்தி ஏளனம் செய்தாள். வேலைக்காரிகளுக்கு அங்கு இடமில்லை. நீ வீட்டிலிருந்து வீட்டு வேலையை மட்டும் கவனித்துக்கொள். இவ்வார்த்தைகளால் சிண்ட்ரெல்லா மனமுடைந்து போனாள். சகோதரிகளின் கூந்தலை அலங்கரித்தல், ஆடைகளை அழகுபடுத்துதல், காலணிகளை பளபளப்பாக்குதல் போன்ற பணிகளை செய்தாள்.
அவர்கள் அனைவரும் விழாவிற்கு சென்றபோது சிண்ட்ரெல்லா தன் வேலைகளை முடித்துவிட்டு தனது அறையில் எலி நண்பர்களோடு அமர்ந்தாள். அப்போது தேவதை அம்மா தோன்றினாள். பயப்படாதே சிண்ட்ரெல்லா, நீ இளவரசரை சந்திக்க நான் உனக்கு உதவி செய்யவே வந்துள்ளேன். தேவதை கையில் இருந்த சிறிய மந்திரக்கோலை சுழற்ற ஒரு பூசணிக்காய் அழகிய அரச வண்டியாக மாறியது. எலிகள் வெள்ளை குதிரைகளாக மாறின. சிண்ட்ரெல்லாவின் பழைய ஆடைகள் இப்போது நேர்த்தியாக மின்னும் வண்ண ஆடையாயின. சாதாரண செருப்புகள் நுட்பமான கண்ணாடி செருப்புகளாயின. நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு இந்த மாயத் தோற்றங்கள் மறைந்துவிடும். எனவே தாமதிக்காமல் வீடு திரும்பு என் செல்லமே என தேவதை அம்மா எச்சரித்தாள். சிண்ட்ரெல்லா இரவின் நிலவொளியில் மாயத்தேரில் புறப்பட்டாள். சிண்ட்ரெல்லா பேரழகியாக தோன்றினாள். சிண்ட்ரெல்லா அரண்மனைக்கு வந்ததும் அனைவரும் மெய் மறந்தனர். இளவரசர் அவளை பார்த்ததும் அவருடைய இதயம் அன்பு பொங்க துள்ளியது. இளவரசரின் கண்கள் வேறு பக்கம் திரும்ப மறுத்தது. நான் உங்களுடன் நடனமாடலாமா? அவர்கள் இருவரும் சேர்ந்து நடனமாடினார்கள், சுற்றினார்கள். மெல்லிசை போல மனம் ஒன்றாயின. மௌனம் பேசியது. கண்கள் வார்த்தைகளின்றி கவிதை பாடின. அந்த நேரம் கடிகாரம் 12 மணி அடித்தது. ஓ இல்லை, நான் உடனே வீட்டுக்கு செல்ல வேண்டும். சிண்ட்ரெல்லா அரண்மனையிலிருந்து அவசரமாக ஓடினாள். அவளது கண்ணாடி செருப்பு ஒன்று அரண்மனை படிக்கட்டில் விழுந்தது. இளவரசர் குழப்பமாக அவளை பின்தொடர்ந்தார். ஆனால் சிண்ட்ரெல்லா இருளில் வேகமாக விரைந்து சென்று விட்டாள். அடுத்த நாள் இளவரசர் உறுதியுடன் சிண்ட்ரெல்லாவை தேடிச் சென்றார். பெயர் கூட தெரியாத அந்த தேவதையை கண்டுபிடிக்கும் துருப்புதான் இந்த செருப்பு. அவர் முழு இராச்சியத்தையும் தேடினார். இந்த செருப்பு யாருடைய காலுக்கு சரியாக பொருந்துகிறதோ அவளே என் மணமகள். எல்லா இளம் பெண்களும் செருப்பை காலுக்கு பொருத்தி பார்த்தனர். ஆனால் யாருக்கும் பொருந்தவில்லை. இறுதியாக இளவரசர் சிண்ட்ரெல்லாவின் வீட்டிற்கு வந்தார். அது என் செருப்புதான். முதலில் நான் முயற்சி செய்கிறேன். ஆனால் செருப்பு அவளின் காலுக்கும் பொருந்தவில்லை. நான் முயற்சி செய்யலாமா? அதே குரல். சத்தம் கேட்ட திசையை இளவரசர் திரும்பி பார்த்தார். அங்கே சிண்ட்ரெல்லா ஒரு அழகு தேவதையாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். செருப்பு சிண்ட்ரெல்லாவின் காலுக்கு கச்சிதமாக பொருந்தியது. இளவரசர் சிண்ட்ரெல்லாவின் காலை பற்றி கொண்டார். நான் தேடிய தேவதை நீதான். பேரானந்தம் பரவியது. இளவரசர் சிண்ட்ரெல்லாவின் தலையில் மகாராணிக்கான கிரீடம் சூட்டினார். சிண்ட்ரெல்லாவின் வாழ்க்கை வசந்தமாகியது. அன்பும் கருணையும் நிறைந்த சிண்ட்ரெல்லா வறுமையும் கொடுமையும் நிறைந்த வாழ்வை வென்று மகாராணியானார். உண்மையான அன்பு வென்றது. நாமும் அன்போடும் கருணையோடும் உலகை வெல்வோம். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளே, தமிழரும்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கனிவான கதைகளையும் இனிமையான பாடல்களையும் ரசிக்கலாம் வாருங்கள். தமிழரும்பு, தமிழ் பிள்ளைகளின் கனவுலகம்.